ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ முளைக்கீரை கூட்டும் சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வீட்டிலையே போட்ட கீரையை ஃபஸ்ட்டு பறிச்சுப்போம். நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதை பறித்து நம்ம சமைக்கிறப்ப அந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு பூச்சி கூட இல்லை, பார்க்கவே ஆசையாக இருக்கு பாருங்க. அதை ஃபீல் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம கீரையை ஃபஸ்ட்டு பொடியாக அரைஞ்சிப்போம். நல்லா அலசிட்டு இதில் உள்ள தண்டு பொரியல் தான் நான் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இப்போ கீரை கூட்டு செய்கிறதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 6, பூண்டு பழம் ஒரு 5, தக்காளி 2, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சுக்கோங்க. விசில் வந்து நல்லா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பொடியாக அரைஞ்சி வச்ச கீரையை நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி தாளித்து ஊற்றி இறக்குன்னா சூப்பரான கீரை குழம்பு ரெடி. இது காம்பினேஷனாக சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொடியாக அரைஞ்சி மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடும். செம்ம ஹெல்த்தியான இந்த லஞ்ச் காம்போவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.